இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் தனிமை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது புதிய இடம், புதிய சூழ்நிலைக்கு நம்ம போகும்போது அதனால் வரக்கூடிய தனிமையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே படிப்பு, வேலைக்காக நம்ம பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு ஏதோ ஒரு கண்காணாத தேசத்துக்கு, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வருது. அப்படி நம்ம போகும்போது அந்த இடம் நமக்கு ரொம்ப புது இடமா இருக்கும். யாரும் நம்மக்கிட்ட டக்குன்னு பேச மாட்டாங்க. நம்மளும் அடுத்தவங்களை நம்புறதுக்கு ரொம்ப யோசிப்போம். அந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு தனிமை வரும். ஒரு அவசர உதவிக்கு கூட நமக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தனிமை நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம தனிமையிலேருந்து எப்படி மீண்டு வரலாம், நல்ல நண்பர்களை தேடலாம், யாருக்கிட்ட இருந்து நமக்கு உதவி கிடைக்கும், இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கான கேள்வியை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து எடுத்திருக்கோம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்றான். உங்களுக்கான கேள்வி, இப்படி கேட்டுக்கொண்டது யார்? உங்களுக்கான 4 ஆப்ஷன்கள். ஆப்ஷன் ஏ எலிஷா, ஆப்ஷன் பி எரேமியா, ஆப்ஷன் சி யோனா, ஆப்ஷன் டி எலியா. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஒரு புதிய இடத்திற்கு, ஒரு புதிய சூழ்நிலைக்கு நம்ம போகும்போது அதனால் வரக்கூடிய தனிமையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானுமே இந்த ஊருக்கு வரும்போது என்னுடைய கிராமத்திலேருந்து நான் இந்த ஊருக்கு வர வேண்டி இருந்தது. எனக்குமே அதுக்கு மனசும் வரலை, எனக்கு வர்றதுக்குமே பிடிக்கல. நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் என்னுடைய உறவுகள், பெற்றோர் எல்லாரையும் விட்டுட்டு தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊருக்கு வந்த பிறகும் கூட எனக்கு அவ்வளோ டக்குன்னு அட்டாச் ஆகலை. எனக்கு இங்கே நிறைய சவால்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, இங்கே பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் தேவன் எனக்கு தெளிவான ஒரு நோக்கத்தை காமிச்சார். நீ இந்த இடத்துக்கு போன்னு சொன்னதும் அவர் தான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம ஊருக்கே திரும்ப போயிடலாமா அப்படியெல்லாம் கூட நான் நினச்சிருக்கேன். ஆனால் தேவன் என்னை பலப்படுத்தினார், நல்ல நண்பர்களை கொடுத்தாரு, வேலை செய்யக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்தாரு, என்னை சுற்றி நல்லவங்க இருக்கிற மாதிரி தேவன் பார்த்துக்கிட்டாரு, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்காரு, என்னை தேவன் பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. இப்போ இந்த ஊரில் நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கேன். இது என்னால் முடிஞ்சது கிடையாது. இது தேவனுடைய உதவியால் தான் இது எனக்கு நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம். அதனால் நம்ம எங்கே போனாலும் சரி, தேவனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நம்ம கூட இருக்கும். அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, அங்கேயும் தேவன் நம்ம கூட இருக்காருங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய இடத்துல நீங்கள் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவருடைய மக்கள் வழியாக உங்களுக்கு தேவன் தருகிறார், உங்களை பாதுகாக்கிறார். இதை நானே அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் இவ்வளோ தைரியமாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தேவன் எப்போவுமே நம்மளை பாதுகாப்பாக தான் வச்சுருக்காரு. இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். அந்த சாட்சியிலையும் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். அபினவ் அவங்களுடைய சாட்சி தான் பார்க்க போகிறோம். மாலத்தீவுக்கு வேலைக்காக இவர் போயிருக்காரு. போன இடத்துல எல்லாமே புதுசாக இருந்திருக்கு, எல்லாருமே புதிய மனிதர்கள். அந்த இடத்துல இவர் தனிமையை சந்திச்சிருக்காரு. இவருடைய சொந்த ஊரில் நல்லா ஜாலியாக இவரை சுற்றி உறவினர்களோட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்த ஒருத்தர் அங்கே போய் தனிமையை அனுபவிச்சிருக்காரு. பிறகு எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தார், ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான்னு அவர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். அபினவ் இந்தியாவை விட்டு வெளியே சென்று ஏதாவது ஒரு தேசத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று கனவு கண்டார். என்னோட கனவு நிஜமாக்கிறதுக்காக நான் நிறைய முயற்சிகள் எடுத்தேன். வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை.
கடைசியா மாலத்தீவுல எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. கடவுள் என் வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பை ஒரு ஆசீர்வாதமா கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு எனக்கு சாதாரணமா கிடைச்சிடல, நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. இறுதியா நான் மாலத்தீவுக்கு போனேன். இங்க வந்து இறங்கின முதல் 2 நாள்ல நான் இங்க ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சேன். அபினவ் எப்போதுமே தனியாக இருந்தார். அவரோடு நட்பு பாராட்ட யாரும் இல்லை. அது அவருக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது. என்னை சுத்தி யாரும் எப்பவும் இருக்கிறது இல்ல. நான் தனியாவே இருந்தேன். மத்த எல்லாரும் கூட்டமா இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க. நான் வேலை செய்யற இடத்துலயும் குடியிருந்த இடத்துலயும் நண்பர்களை உருவாக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவ்வளோ ஈஸியா என்னை யாரும் ஏத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு சிலர் எனக்கு நண்பர்கள் ஆனாங்க. அவங்க கூட போய் என்னோட நேரத்தை செலவு பண்றது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்படி ஒரு சில சந்தர்ப்பங்களும் எனக்கு கிடைச்சது. நான் அவங்களோட சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த நட்புகள் நிரந்தரமாகல. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில ரொம்ப நான் மறுபடியும் தனியா இருக்க ஆரம்பிச்சேன். இதை பத்தி யோசிச்சு எனக்கு தூக்கமே இல்லை. அபினவின் மனம் சோர்ந்து போனது. அவரது வேலையில் முழுதாக ஈடுபட முடியவில்லை. நான் வேலை செய்யும் போது தனிமையை மறுபடியும் உணர்ந்தேன். என்னோட பேசுறதுக்கு பழகிறதுக்கு யாருமே இல்லை. நான் எங்க போனாலும் தனியாவே சுத்திட்டு இருந்தேன். தனியாவே சாப்பிடுவேன், தனியாவே ரூம்ல இருப்பேன். என்ன முயற்சி செஞ்சாலும் என்னால நேரத்தை கடத்தவே முடியல. நான் என்னை மகிழ்ச்சியா வச்சுக்க எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சேன். இந்த சூழ்நிலையை சமாளிக்க என்னால முடியாமையே இருந்தது. நான் இங்க வந்து 2 மாசம் ஆயிருந்தது. ஆனாலும் நான் இந்த ஊருக்கு இன்னும் பொருந்தி போகவே இல்லைன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு எந்த நண்பர்களும் இல்லை. நான் தனியாவே இருந்தேன். மன அழுத்தத்திற்கு ஆளானேன். இந்த வேலை வேண்டாம், திரும்ப ஊருக்கே போயிடலான்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு என்னோட சூழல் ரொம்ப கடினமா இருந்தது. இந்த சூழ்நிலையில் அபினவ் தேவனை நினைத்து பார்த்தார். தன்னுடைய தனிமை மாறும் என்று நம்பினார். நண்பர்கள் இல்லாத ஒரு இடத்துல நான் எப்படி வாழ முடியும்னு தேவனை நினைச்சு ஜபிக்க ஆரம்பிச்சேன். நான் ஏன் இப்படி தனியா இருக்கேன்? என்னால என்னோட வேலைகள்ல கவனம் செலுத்த முடியாம இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறேன். இங்கிருந்து இப்படி கஷ்டப்படுறதை விட நான் என் ஊருக்கு திரும்ப போயிடுறேன்னு தேவன் கிட்ட ஜபித்தேன். மண்டிட்டு ஜபம் செஞ்சேன். தேவன் கிட்ட என்ன முழுமையா ஒப்படைச்சேன். ஏன்னா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் ரொம்ப தனிமையாவே இருந்தேன். தேவன் கிட்ட ஜபம் செஞ்சேன். அவர் என்ன ஊருக்கு திரும்பி கொண்டு போயிடுவாருன்னு நம்பினேன். ஆனா தேவன் நான் கேட்டதை தரவே இல்லை. எனக்கு என் வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத என்னை விட தேவன் சரியா புரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனால நான் ஒரு சகோதரனை சந்திச்சேன். அவர் பேரு நவராஜ். அவர் எங்க பிளாட்டுக்கு வந்தாரு. நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு கிறிஸ்துவருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலை கொடுத்தது. அவரு எங்க கூடவே தங்கிட்டாரு. நான் அவரோட நிறைய பேசினேன், நிறைய பகிர்ந்துக்கிட்டேன். என் பிரச்சனையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நாங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சோம். எங்க ஆன்மீக வாழ்க்கையை பத்தி பேச ஆரம்பிச்சோம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் தேவனோட திட்டங்கிறது கண்டிப்பா இருக்கு. நாங்க எங்க வாழ்க்கையில தேவனோட திட்டத்தை வெளிப்படுத்தும்படி பிரார்த்தனை செய்தோம். அவர் அதை வெளிப்படுத்தினாரு. நன்றி அபினவ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்க அதை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு, அதையும் எங்களால் பார்க்க முடியுது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நாமுமே படிப்பு வேலைக்காக நிறைய புது இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய புது மனிதர்களோட நம்ம உடனே பழக முடியாது. சில நேரம் நமக்கு எல்லாமே புதுசாக தெரியும். எப்படிடா இந்த இடத்துல நம்ம இருக்க போகிறோம் அப்படியெல்லாம் கூட நமக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் வரும். தனிமையை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். சிலர் இதை சமாளிக்க முடியாமல் திரும்பவும் சொந்த ஊருக்கே கூட வந்துடுவாங்க. இன்னும் சிலர் தேவனுடைய திட்டம் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க போன அந்த புது இடத்துலையே எவ்வளோ வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கிறாங்க. எப்படி அவங்க வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கிறாங்க தெரியுமா? தேவனுடைய உதவினால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் எதிர்நோக்கி இருக்காங்க, யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய கண்களில் தயவை தேவன் கட்டளையிடுகிறார். தேவன் அவங்களுக்கு துணையாக இருந்து ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருகிறார், பாதுகாக்கிறார். அதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியுது. பொருளாதார தேவைக்காகவும் சரி மற்ற தேவைகளுக்காகவும் சரி நம்ம இது மாதிரி ஒரு புது இடங்களுக்கு நம்ம போகும்போது தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். உங்களுடைய சொந்த பலத்தால் இது முடியாது தான், ஆனால் தேவனுடைய வல்லமையால் இது முடியும். இதை தான் நம்ம அபினவுடைய சாட்சியிலுமே பார்த்தோம். இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே நிறைய மொழிகளில் பாடல்கள், சாட்சிகள், செய்திகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செஞ்சு வைக்கலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. உடல் பருமன்
மற்றும் புகைப்பழக்கம் மாதிரி தனிமை உணர்வின் பாதிப்பு வெளியே தெரியறதே இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை பத்தி கவலைப்பட யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை பத்தின கவலை யாருக்கும் இருக்காது. இந்த மாதிரியான உணர்வு உலகத்துல அதிகமாகிட்டே இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேடுற அந்த அரவணைப்பு தேவன் கிட்ட வரும்போது நிச்சயமா கிடைக்கும். ஆகஸ்ட் மாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில சிபிஎன் பிரேயர் லைன் டீம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா இந்த பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. ஃப்ரைடே பிரேயர்ஸ்ல கலந்துக்க முடியலனா நீங்க சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட பண்ணலாம். உங்க பிரார்த்தனை வேண்டுதலை நீங்க அதுல சொல்லலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நீங்க எப்ப தனிமையை உணர்ந்தாலும் போன் எடுத்து கால் பண்ணி ஆதரவை பெற்றுக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஒரு புதிய ஊரில், ஒரு புதிய தேசத்தில் நம்ம போய் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம அவ்வளோ ஈஸியாக பழக முடியாது. அப்போ நம்ம ஒரு தனிமையை சந்திப்போம். இந்த தனிமையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தனிமை தவிர்க்க இயலாதது. நம்முடைய படிப்பின் காரணமாகவோ, வேலையின் காரணமாகவோ, இந்த மாதிரி நம்ம தூரமான ஒரு இடத்துல போய் நம்ம வேலை பார்க்கணும், இருக்கணும் அப்படிங்கிறது சில சமயம் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக கூட நம்ம அங்கே போய் இருக்கலாம். சிலர் அதை சகித்து கொண்டு அதை எப்படியோ சமாளிக்கிறாங்க. ஆனால் தேவன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் தனியாக இல்லை. இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் இருந்தாலும் கூட நான் எங்கேயும் தனியாக போக மாட்டேன், அங்கெல்லாம் போக மாட்டேன், அங்கெல்லாம் இருக்க மாட்டேன், அப்படியெல்லாம் நான் தனியாக கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றம் அதில் தான் இருக்கும். இப்படி நீங்கள் அதுக்காக நீங்கள் ஒரு தடையை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அதனால் பாதிக்கப்படும். நம்முடைய முன்னேற்றங்களுக்காக வரக்கூடிய இந்த இடமாற்றங்கள் நமக்கு தேவையானது தான். இன்னொன்று, நம்ம தனிமையில் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் உங்கள் கூட இருக்கார். இதை நீங்கள் மறக்கவும் கூடாது. இன்னொன்று, இப்போல்லாம் நிறைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் நம்மக்கிட்ட வந்துட்டு, அதனால் நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையுமே நம்ம தொடர்பு கொண்டு பேச தான் செய்கிறோம். எல்லாருமே நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஒரு நாள் இப்படித்தான் நான் கார் ஓட்டிகிட்டு போனேன். நானே தான் கார் ஓட்டினேன். காரில் வேறு யாருமே இல்லை. போய்கிட்டே இருக்கும்போது நம்ம எதிரே வரக்கூடிய வாகனங்களுக்கும் இடது பக்கம் செல்லக்கூடிய வாகனங்களுக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த ரோடு டிவைடர் அங்கே இல்லை. அதனால் எல்லா வண்டியுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது. எதிர வரக்கூடிய அந்த வண்டியுடைய அந்த வெளிச்சம் என் கண்ணு ரொம்ப கூசுது. என்னால் வண்டி ஓட்டவே முடியலை. அது எனக்கு கார் ஓட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படி ஆயிட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. உன் முன்னாடி என்ன கார் போகுதோ நீ அதை ஃபாலோ பண்ணியே ஓட்டு, வேற எதையும் பார்க்காத, உன் கவனத்தை எங்கேயுமே சிதற விடாத, உன் முன்னாடி போகிற வண்டியை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு நிதானமாக உன்னுடைய காரை ஓட்டு, அது உனக்கு போதும் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நான் போனேன். அது என்னுடைய பயணத்திற்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் தனிமை வரும்போது தேவன் நமக்காக செய்த நன்மைகளை நம்ம நினச்சி பார்க்கணும். என்னங்க நீங்கள், நானே தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் எப்படிங்க நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவுடைய கடைசி இரவு உணவை நீங்கள் நினச்சி பாருங்கள். சீஷர்களோடு அவர் உட்கார்ந்துருந்தார். அவருடைய அந்த பஸ்கா பண்டிகையுடைய அந்த உணவை அவங்க சாப்பிட்றாங்க. அவருக்கு நல்லா தெரியும் இந்த உணவுக்கு பிறகு, அந்த கடைசி அந்த நேரத்துக்கு பிறகு சீஷர்கள் எல்லாருமே அவரை விட்டு போயிடுவாங்க, எல்லாருமே கைவிட்டுருவாங்க, நிலைமை எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த சூழ்நிலையில் கூட இயேசு சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணி அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கலான முறைகள் இருந்தாலும் சரி, சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நீங்கள் இப்போ ஒரு புது இடத்துக்கு போய் அங்கே தனிமையை சந்தித்து வெறுப்படைஞ்சு எப்படியாவது நம்ம பழைய இடத்துக்கு வந்துடலாம், மறுபடியும் சொந்த ஊருக்கே வந்துடலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதை நினச்சி நீங்கள் வருத்தமோ கவலையோ நீங்கள் அடையலாம். இது உங்களுடைய கவன சிதறல்களாக இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு நன்றி அறிதலோடு நீங்கள் ஜெபிக்கும்போது, அவருடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் வரும்போது,
அவர் உங்களுக்கு ஒரு வல்லமையை தருகிறார். தேவன் செய்த நன்றிகளை நீங்க சொல்லி நினைத்து நீங்க ஜெபிக்கும் போது அந்த தனிமை நிச்சயமா உங்களை விட்டு நீங்கும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. தேசிய தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சர்ச் கோயரின் பாடல்களை கொண்டு செல்வதற்காக ஒரு புதிய வாழ்க்கையின் அங்கத்தினராக ஆகுங்கள். நாங்கள் புதிய மற்றும் பழைய சர்ச் பாடல்களை நாட்டின் ஒவ்வொரு மூலைகளில் இருந்தும் பதிவு செய்கிறோம். மேலும் டிவி மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் இவைகளை கொண்டு செல்ல நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த மகத்தான திட்டத்தை வெற்றியடைய செய்ய உங்களுடைய உதவி கண்டிப்பாக அவசியம். வாருங்கள், ஒன்று சேர்ந்து ஆராதனையில் கீதங்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்வோம். ஸ்கிரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் செய்து ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தின் பங்காளராக ஆகுங்கள். இப்பொழுதே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தில் நீங்கள் இணையுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஒரு புதிய இடத்துல நீங்கள் தனிமையான சூழ்நிலையில் எப்படி நீங்கள் அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்போவுமே நம்ம ஒரு புது இடத்துக்கு போகும்போது அங்கே உள்ள மனிதர்களோட நம்ம சகஜமாக பழக முடியாது. யாரும் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யவும் முன் வர மாட்டாங்க. நமக்கும் ஒரு பயம் இருக்கும், யாரை நம்புறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது சகஜம்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் அதனுடைய நோக்கமும் தேவன் தான் செய்கிறாரு. அதை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுடைய மனதில் நன்றி உணர்வு மட்டும்தான் இருக்கும். தனிமை குறித்த ஒரு பயமோ பதட்டமோ நிச்சயமாக இருக்காது. தேவன் இதை செய்கிறாரு, தேவன் என் கூட இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. புது இடமா இருந்தாலும் சரி, வழிகளை அவர் உருவாக்குவார். காண்கிறவர் கண்களிலே அவர் தயவை கட்டளையிடுவார். இந்த நம்பிக்கை உங்க கூட இருக்கும். எனக்கு நடக்கிற எல்லாத்துலேயுமே தேவனுடைய கரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர தொடங்கும் போது எல்லாத்தையுமே நீங்கள் நேர்மறையாக பார்க்க தொடங்குவீங்க. எதெல்லாம் உங்களுக்கு குறைவுபட்டதா தெரிஞ்சுதோ அது எல்லாமே நேர்மறையாக அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் தேவனுக்கு நன்றியை மட்டும்தான் சொல்லுவீங்க. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த வல்லமையை உங்களால் உணர முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலையும் தனிமையினால் சோதனைகளால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதலை தாங்க. உங்கள் பலனை அவங்க உணரட்டும், உங்களுடைய பிரசன்னத்தை அவங்க உணரட்டும். எப்போதுமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு இதயம் உள்ளவங்களா அவங்க இருக்கட்டும் அப்பா. ஒரு புதிய இடத்துல தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அவங்க எல்லாருக்கும் தகப்பனே, காண்கிறவர் கண்களில் கிருபையை கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய மக்களின் வழியாக நீங்கள் உதவியை தாங்க ஆண்டவரே. அவங்க என்னென்ன தேவை அவங்களுக்கு இருக்கோ ஆண்டவரே, நீர் அறிவீர் கர்த்தாவே. வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் அறிவீர் ஆண்டவரே. நிச்சயமாக அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க, பாதுகாப்பை தாங்க, பலப்படுத்துங்க, முன்னேற்றத்தை தாங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிற்பரேசி மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிக்கும் போது தேவனுக்கு நன்றியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்காரு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. எதையும் ஒரு பிரச்சனையாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த வல்லமை நமக்கு ஜெபத்தில் தான் நமக்கு கிடைக்குது. எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க. இதுதான் தனிமையிலிருந்து மீண்டு வர ஒரு முக்கியமான வழியாக இருக்குது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தருகிறார். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை, ஒரு வழிகாட்டுதலை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் இருக்கும்போது அவை எல்லாமே மாறும். எப்பவுமே தேவனுடைய திட்டங்கள் நமக்கு தீமையை தராது, நன்மையை தான் கொண்டு வரும். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் சரி, சவால்கள் இருந்தாலும் சரி, அதில் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. தேவன் நமக்கு அதில் வெற்றியையும் தருகிறார்.
இதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். இந்த பாடலை சிட்டி மெத்தடிஸ்ட் சர்ச்சு குழுவினர் பாடியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி பற்றிய பாடலா இது இருந்தது. நிச்சயமா இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியும் கூட
தனிமையிலிருந்து நம்ம மீண்டு வர நமக்கு உதவி செய்து. நம்மளை சுற்றி எத்தனை இது மாதிரி தனிமையானவர்கள் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நாமும் கூட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே தேவனுடைய அன்பை நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் அவங்களுக்குமே இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு புதிய இடத்துல நம்ம தனிமையை சந்திக்கும் போது தேவன் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் மறந்து போயிடாதீங்க. நீங்கள் எந்த நேரத்திலும் அவருக்கு நன்றி சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த தனிமை உங்களை விட்டு நீங்கி போகும். இதுதான் நம்ம அபினவுடைய சாட்சியிலையும் பார்த்தோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். இதோட நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.